இந்த உலகத்தில் உள்ள ஞானிகள், இந்த உலகத்தில் உள்ள சாஸ்திரிகள் பதில் சொல்ல முடியாமல் திளைத்து நிற்கும் பொழுது நம்முடைய தேவன் ஒருவரே சமாதானமான பதிலை கொடுக்க வல்லவர். When even this wise man and other the magicians of this world are stunned, not able to give a single reply, our God is able to give a peaceful answer. ஒருவேளை உங்கள் குழப்பத்தின் நடுவிலே பேர் பெற்றவர்களிடத்தில் நீங்க போய் நிற்கும் பொழுது எனக்கு இதை குறித்து ஒன்றுமே தெரியாது என்று எல்லாரும் வந்து பதில் கொடுக்கும்போது, amidst your confusion, when you stand before popular people and when they say we cannot give an answer or reply for this, நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களானால், if you cry unto the Lord, அந்த குழப்பத்தின் நடுவிலே சமாதானமான உத்தரவை கொடுக்க தேவன் வல்லவர். the Lord is able to give a peaceful answer amidst your confusion. Hallelujah. Hallelujah. இங்கே பார்த்தால் அந்த பதில் வந்து பிரச்சனையை வந்து தவிர்க்கிறதாக பதில் இல்லை. So here the problem is that the reply is that the answer is that the problem cannot be inevitable. இல்ல, அந்த ப்ராப்ளமை வந்து ஆண்டவர் நீக்கிட்டாருன்னு சொல்லல. The answer doesn't say that the Lord has taken away that problem. ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கு. The problem is still existing. பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. The problem is still existing. அந்த 7 கொடிய பசுக்கள் வரதான் போகுது. That 7 thin cows gonna come. அந்த 7 மெலிந்த ரொம்ப வியாதி உள்ள அந்த கதிர்கள் வரதான் போகுது. Those 7 thin heads will also come. ஆனா அவர்கள் நடுவிலே தேவன் எவ்விதமாக இந்த கொடிய காலத்தை தாண்டி செல்வது என்று தேவன் உத்தரவை கொடுத்தார். But amidst that the Lord gave an answer how to overcome that very terrible part. உங்கள் வாழ்க்கையில சில வேளையில ஆண்டவரே எனக்கு முன்பாக இருக்கிற இந்த ஆபத்து, எனக்கு முன்பாக இருக்கிற இந்த பிரச்சனை, எனக்கு முன்பாக இருக்கிற இந்த குழப்பத்தை நீக்கி விடுவீரா என்று நாம கேட்கிறோம். So many times we ask, Lord, why don't you remove this confusion, this danger, this problem that is present before me? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, நீ கலங்காத, do not be troubled. நான் கொடுக்கிற உத்தரவினாலே அந்த பிரச்சனைகளை நீ கடந்து செல்ல நான் உனக்கு பதில் தருவேன். I will give an answer so that you will be able to overcome that problem that you're going through. நீ அந்த 7 மெலிந்த பசுக்களை பார்த்து நீ பயப்படுகிறாய். You are afraid of those 7 ugly gaunt cows. அந்த 7 வியாதியாய் தோன்றுகிற கதிர்களை பார்த்து நீ கலங்கி இருக்கிறாய். You are afraid of those 7 thin sick grains in heads. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, நான் உனக்கு ஒரு பதிலை தரும்போது when I give an answer, நீ அந்த மெலிந்த பசுக்களை பார்த்து இனி நீ பயப்பட மாட்டாய். you will not be afraid of those ugly cows. ஏனென்றால் உனக்கு கர்த்தர் சமாதானமான ஒரு பதிலை தருவார். Because the Lord will give a peaceful answer to you. ஏன் தெரியுமா? You know why? அந்த வேதனையை நீ கடந்து போக கர்த்தர் உனக்கு ஆலோசனை தருவார். Because the Lord will give a counsel so that you can go through or overcome that problem. இன்றைக்கு ஒருவேளை ஒரு பிரச்சனை, ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து அதனுடைய முடிவை நினைத்து நீ கலங்கி போய் வந்திருக்கலாம். Maybe today you are here with a great confusion how this problem will end in your life. ஆண்டவரே, இதை எப்படி நான் கையாள்றது எனக்கு தெரியல. Lord, I don't know how to handle the situation. இதை எப்படி பதில் சொல்றது எனக்கு தெரியல. Lord, I don't know how to give an answer for this. இதோட அர்த்தத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியல. I could not understand the real meaning of this. இந்த குழப்பத்தை என்னால் நிறுத்த முடியல. I'm not able to stop this confusion. இந்த பயத்தை என்னால் நிறுத்த முடியல. I'm not able to stop this fear. இந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டு விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். I'm really afraid that this problem will overcome me. நான் சொல்றேன், கர்த்தரிடத்திலே போவோமானால், But I tell you, if you go to the Lord, அவர் உங்களுக்கு குழப்பத்தை அல்ல சமாதானமான உத்தரவை தருவார். He will not give you confusion but a peaceful answer. Hallelujah. Hallelujah. அந்த சமாதான உத்தரவினாலே நீங்கள் இருதயம் மகிழ்வீர்கள். And your heart will rejoice because of the peaceful answer. உங்களுடைய நடுக்கத்திற்கு ஒரு முடிவு வரும். There will be an end for your trembling. உங்கள் குழப்பத்திற்கு ஒரு முடிவு வரும். There will be an end for your confusion. நீங்கள் பின்பு சமாதானமாய் உறங்க போகலாம். And thereafter you can sleep peacefully. ஏன் தெரியுமா? You know why? கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறதற்கு ஏண்டிய ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்து அந்த பிரச்சனைகளை கையாளவும் தேவன் பலன் தருவார். Because the Lord will give the wisdom to get the answer for that problem and also gives the strength to handle the situations. நூற்றுக்கணக்கான ஞானிகள் இருந்தாலும் இந்த தேவனுடைய உத்தரவை சுமந்து வந்த அந்த யோசேப்பின் மூலமாகவே அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் தேவன் ஒரு பெரிய மதிலை தேவன் தந்தார். So though there were many hundreds of wise men there, but the Lord gave a good solution and reply through this Joseph who brought the இது answer. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. What is more surprising here? இந்த சொப்பனத்தின்படியே காரியங்கள் நடக்கும்போது ராஜா என்ன பயந்துட்டு இருக்கிறாருன்னா நம்ம நாடே அழிஞ்சிரும் போல இருக்கு. So when the things were happening according to this dream, this king was afraid that our nation will be totally
completely destroyed. நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு போல இருக்கு. There is a big danger that is coming towards us. ஒரு பெரிய கெட்ட காலம் நமக்கு வருகிறது போல இருக்கு. There is a bad time that is coming towards us. ஆனா கர்த்தர் கொடுத்த உத்தரவு எப்படி இருந்தது தெரியுமா? But how was the answer given by the Lord? அந்த நாட்டினுடைய பிரச்சனையை கர்த்தர் தீர்த்தது மாத்திரம் இல்ல. The Lord not only solved the problem of the nation, தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களாகிய 70 பேரை கர்த்தர் இந்த காலத்துல தான் கொண்டு வந்து போஷித்து பராமரித்து பாதுகாத்து தேவன் உயர்த்த போகிறார் என்பதை கர்த்தர் அதிலே வெளிப்படுத்தினார். And the Lord also revealed that he is going to bring his chosen people, that 70 members from Israel, only during this time to protect and to take care of them and provide them during this time. இந்த காலையில நீங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிங்க. So this morning you believe in the Lord. ஆண்டவரே எனக்காக சமாதானமான பதிலை நீர் கொடுக்கிறதற்காக நன்றி. Lord, thank you that you're going to give a peaceful answer for me. நான் சமாதான பதிலை உம்மிட்ட எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே. Lord, I'm expecting a peaceful answer, Lord. நீங்க கொடுக்கிற பதிலால என்னுடைய குழப்பங்கள் எல்லாம் நீங்கி, பயங்கள் எல்லாம் நீங்கி, நடுக்கங்கள் நீங்கி நான் சமாதானமாய் பயணம் பண்ணுவதற்கு நீர் கொடுக்க போகிற பதிலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, I thank you for the answer that you're going to give, so that will remove all my fears, all my confusions, and will lead me in a peaceful way. Hallelujah. Hallelujah. கர்த்தர் எனக்கு சமாதானமான பதிலை தருவார். The Lord will give a peaceful answer. நீங்கள் ஆதியாகமம் 35:3 வாசிக்கும்போது, when you read Genesis 35:3, அங்கே யாக்கோபு சொல்லுகிறாரு, here Jacob says, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், let us arise and go to Bethel. எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் எனக்கு என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளிச் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். And I will make an altar there to God who answered me in the day of my distress and has been with me in the way which I have gone. இது எந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். You know the situation. அவன் தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு விலகி ஓடுகிற போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். When he was afraid of his brother Esau and when he was running away and fleeing away from him, that is when the Lord appeared and answered. அங்கேதான் பெத்தேல் என்று பெயரிட்டான். And that is where he named it as Bethel. அந்த பெத்தேலை பற்றி அவன் சொல்லுகிறான். And he says about this Bethel, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அந்த நேரத்துல. I cried unto the Lord on that day. என் சகோதரன் நினைத்து பயந்து போயிருந்தேன். I was afraid of my brother. ஆனா நான் கூப்பிட்ட வேளையில யாருமே எனக்கு பதில் கொடுக்காவிட்டாலும் கர்த்தர் எனக்கு பதில் கொடுத்தார். Though none answered in time of my cry, the Lord answered me. நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்துல अनेक சமாதானமான பதில்களை தேவன் காணும்படி கேட்கும்படி தேவன் செய்வார். And I believe that the Lord will make you hear and see many peaceful answers in this month in your life. Hallelujah. Hallelujah. கலக்கங்களை, பயங்களை, நடுக்கங்களை நீக்குகிற பதில்களை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். The Lord is able to give peaceful answers that will remove all your troubles, all your fears and trembling. என்ன குழப்பத்துல நம்ம போகும்போதும் நம்முடைய தேவனை நோக்கி நாம் கூப்பிட்டால் அவர் நிச்சயமாகவே சமாதானமான ஒரு பதிலை நமக்கு தருவார். No matter what kind of a confusing state you might be going through, but when you cry unto the Lord will give a peaceful answer. எவ்வளவு ஆபத்தாக சூழ்நிலைகள் தோன்றினாலும் சமாதானமாக பதில் சொல்ல தேவன் வல்லவராய் இருக்கிறார்.